ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். யோகாவில் உணவு உண்ணும் முறைகளை 3 விதமாக பிரிக்கிறாங்க. 1 ரஜசிக், 2வது தமசிக், 3வது சாத்விக். ஸோ ரஜசிக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரமும் தடபுடலாக ஒரு விருந்து மாதிரியான உணவு. அந்த உணவு ஒரு ராஜா உண்ணக்கூடிய உணவு. அதாவது ராஜா ஒரு உணவு கேட்கும்போது அவர் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அது எந்த விதமான உணவாக இருந்தாலும் ஆடம்பரமான உணவாக சமைக்கப்பட்டு பல அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய உணவை தான் ரஜசிக்குன்னு சொல்லுவாங்க. ராஜா அதிகமாக போருக்கு போவார். அவருக்கு அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். இதில் மாமிசமும் இருக்கலாம், இல்லை ரொம்ப ரிச்சான ஃபுட்ஸ்லாம் இதில் கலந்துருக்கலாம். சுவைக்காக ஆடம்பரமாக சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கலாம். அட் த சேம் டைம் ஹை எனர்ஜி தேவைப்படுற ஒரு உணவாக இருக்கலாம். இந்த மாதிரியான உணவை தான் ரஜசிக் அப்படின்வாங்க. ராஜா உண்ணக்கூடிய உணவு போல பலவித பதார்த்தங்கள், பலவிதமான உணவுகள், எல்லா சுவையுடைய உணவுகளையும் அட் அ டைம் எடுத்துக்கிற உணவை தான் ரஜசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமசிக் உணவு. தமசிக் உணவுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஸ்டேல் ஃபுட், பழைய உணவு, எப்பயோ சமைச்ச உணவை எவ்வளோ நேரம் கழித்து ஒரு மனுஷன் பயன்படுத்துறது. இந்த தமசிக் உணவு சாப்பிட்றவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லக்கிஷாக இருப்பாங்க, ரொம்ப லேசியாக இருப்பாங்க. எப்பயுமே அவங்களுடைய செரிமானத்திற்கு வயிற்று பகுதியில் கண்டிப்பாக ஃபயர் எலிமெண்ட்டு உடைய இது தேவைப்படும். அவங்க வயிற்று பகுதியில் இருக்கவே இருக்காது. ஜீரணம் ரொம்ப லேட்டாக ஆகும். ஜீரணம் சார்ந்த நோய்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். கடைசியாக வர்றது பார்த்தீங்கன்னா சாத்வீக உணவு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், அப்புறம் பருப்பு வகைகள், நட்ஸு, விதைகள், இந்த மாதிரியான உணவுகளை தான் ஃப்ரெஷ்ஷாக அதிகமாக சமைக்காமல் முழு தானியங்கள் ஊற வச்சு ஆவியில் வேக வைக்கிறதோ, இல்லைனா சிம்பிளாக சமைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதோ, நெருப்பு அதிகமாக பயன்படுத்தாமல், அப்படி இல்லைனா குறைவான நேரத்தில் நெருப்பை பயன்படுத்தி அந்த கீரையோ காய்கறிகளையோ சமைச்சிட்டு அதை அப்பவே ஃப்ரெஷ்ஷாக சமைச்ச உடனேயே சாப்பிட்றது தான் சாத்வீக உணவு முறை. இந்த சாத்வீக உணவை நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல எப்பவுமே ஜீரண உறுப்பு சரியாக செயல்படும். ஒரு மனுஷனுடைய வயிறு சுத்தமாக இருந்து ஜீரண உறுப்பு சரியாக செயல்படுறதுனாலே அவங்களுடைய மென்டல் கிளாரிட்டியும் ரொம்ப சரியாக இருக்கும். அவங்களுடைய மென்டல் திங்கிங் ரொம்ப சரியாக இருக்கும்ட்டு இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, ஒரு சாத்வீக உணவு எடுத்து எளிதான செரிமானம் நடக்கும்போது ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளும் சரி, எண்ணங்களும் சரி, எல்லாமே சரியா இருக்கும்ன்றதுனால சாத்வீக உணவு முறையை தான் நம்ம யோகா பரிந்துரைக்குது. அதிக நல்ல நார்ச்சத்து உள்ள இயற்கையில விளைந்த உணவுகள், சூரியன் இருக்கும்போது இந்த பருப்பு, சூரிய ஒளி இருக்கும்போது இந்த பருப்பு வகைகள், இந்த தானியங்கள், முழு தானியங்கள், மாவுகள், இதெல்லாம் பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சூரியனுக்கு மறைஞ்ச அப்புறமா சாதாரணமா உணவு எடுத்துக்கிறத யோகா பெருசா பரிந்துரைக்கிறது இல்ல. அப்படியே எடுத்துக்கிறதா இருந்தாலும் நம்ம தூங்க போறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம உணவை சரியா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுவும் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். அப்பத்திக்கு தயார்படுத்துற உணவு தான் சாத்வீக உணவு. அந்த உணவை சாப்பிட்டுட்டு 4 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம தூங்க போகணும். ஸோ நம்மளோட வாழ்வியல் இடத்திற்கு ஏற்ற மாதிரி தான் தீங்கு விளைவிக்காத வகையில் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கணும். அதுக்கே அடிக்ஷன் ஆகி ஓவர் ஈட்டிங்கு, ருசிக்கு அடிமையாகி ஓவர் ஈட்டிங் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டயட்டை பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம யோகா பயிற்சி செய்கிறது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது. இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.